சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஒரு ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணேன் அப்படின்றார். அந்த கற்பாறையில தேவன் பேசும்போது கற்பாறை தெரிக்கிறது, ஒரு காற்று உண்டாது, சுவர் உண்டாது, எல்லாம் உண்டாது. இது எலியா இன்ஸ்பயர் ஆக இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் எனக்காக காற்றையும் என்ன செய்யலாம் கல்மலையில விளக்குறான்னு சொல்லி God inspired Elijah to take his life. முதல்ல பார்க்கிறோம் எலியா இன்ஸ்பயர்ட் God. எலியா செய்த காரியம்லாம் தேவனை ஈர்த்தது. இப்ப கர்த்தர் அவருடைய வல்லமையை காட்டுகிறார். கர்த்தரை பார்க்க என்ன பார்த்தீங்கன்னா பலத்த பெருங்காற்று உண்டாயிட்டான். அடுத்தது அவர் சொன்னாரு பூமி அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. அடுத்தது பார்த்தா அக்கினி உண்டாயிடுச்சு. இவ்வளவுத்தையும் கர்த்தர் காண்பிக்கிறாரு. எலியா உங்களுக்கு என்ன இங்க வேலை இருக்குமா, நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே காண்பிக்கிறார். அந்த தேவன் மேல ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு. அவர் சொல்றாரு நான் வர ஆண்டவரை சொல்லிட்டு ரெடி ஆயிட்டார். பெண்ணாட்டாரு எலிசா மேல தன் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டு பகவதுக்கு போக அடுத்த காரியத்தை பார்ப்போம். God inspired Elijah to take him. தேவன் என்ன பண்றாராம், எலியாவை ஈர்க்கிறார். புரியுதா? உயிரோடு எடுத்துக்கொள்வதற்காக எலியாவை ஈர்க்கிறார். நீங்க தேவனால் ஈர்க்கப்பட்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாரா? ஏதோ அப்பா அம்மா சொன்னாங்க, ஏதோ நான் கேள்விப்பட்டேன், ஜெபம் பண்ண ஏதோ நடக்கும்னு சொல்றாங்க, அப்படியா? இல்ல, உங்களோட பர்சனல் உங்களுக்கு அந்த ஒரு அந்த என்ன சொல்றது என்கவுண்டர் இருக்குதான். இங்க பாக்குறோம் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லி எலியாவுக்கு காண்பிக்கிறார். உண்மையாவே எலியாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. நான் உயிரோட வர ஆண்டவரை சொல்லி ரெடி ஆயிட்டாரு. குதிரையில ஏறிட்டு போறாரு. பின்னாடி எலிசா வர நீ வராத நீங்க பார்க்க கூடாது வேணாம்னு சொல்லி எல்லாம் தீர்க்கதரிசிகளை விட்டுட்டு ஓடுறாங்க. அது வர கருத்தை பார்த்துட்டு இங்க போறாரு, அங்க போறாரு, எங்க கத்தை எடுத்து போறாரோ எல்லாத்தையும் விட்டுட்டு போறாரு. ஒவ்வொரு வழியில உடனே எலிசா ஐயோ கத்தர் ஏதோ வச்சிருக்கிற அவனும் தெரியாது என்ன செய்வாரு. ஆக்சுவலா பார்த்தா பரலோகத்துக்கு ஏறி போவது கத்தர் எடுத்துக்கொள்ள போது சால்வையை விட்டுட்டு போறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த காரியம் நடக்குது. கத்தர் சொல்லி செய்யறாரு. எடுத்துக்கொள்ள போறேன், உயிரோட நான் எடுத்துக்கொள்ள போறேன். ஏன்னா ஒரு அசைன்மெண்ட் இருக்கு. இந்த எலியா எப்படிப்பட்டவர் தான் இப்ப வசனம் வாசிக்கிறேன், ரொம்ப வசனம் வாசிக்கிறோம். எலியா பாத்தீங்கன்னா எலியா God inspired Elijah. எலியா was inspired by God. ரெண்டுமே inspired to be. தேவன் எலியாவால் ஈர்க்கப்பட்டார், எலியா தேவனால் ஈர்க்கப்பட்டார். ஏன் பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல இவங்கதான் இஸ்ரவேலுக்கு மீண்டுமாக வந்து மீண்டும் ஒரு முறை தேவனை பற்றி சாட்சி பகர போறாங்க. எலியாவும் ஏனோக்கும் வர போறாங்க. அவங்களை வெட்டி போடுவாங்க. 3 நாள் அவங்க மறிந்தவர்களாய் தெருக்கள் வீதியிலே கிடப்பாங்க. ஏனோக்கும் எலியாவும் சரியா 2 பேரும் கர்த்தருடைய கேண்டில்ஸ்டிக்கா இருக்கிறாங்க. சரியா தெருக்கள் வீதியில பாருங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 to 13 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3 to 13 வசனம் தான் லாஸ்ட் முடிக்கிறோம். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் 1260 நாள் அளவும் தீர்க்கதரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன். பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற 2 ஒழுக்க மரங்களும் 2 விளக்கு கண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பற்றிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவிட வாதைகளால் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில்
13. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் வாசிக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை மூன்றரை நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களிக்கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்போது அவர்கள் காலோடு நின்றார்கள். அவரை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்கள் உண்டான பெரிய கட்டளை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவரை சத்துக்கள் அவரை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 பேர் யாரு? தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிறார். மீண்டுமாக ஆட்சி கொண்டவர். ஆண்டவர் எதையுமே திட்டமோட செய்வார். இஸ்ரவேல் மக்கள் நாளைக்கு சொல்லாதீங்க, நாளைக்கு சொல்லக்கூடாது, யாருமே என்னை வந்து சொல்லலையே, நாளைக்கு சொல்லக்கூடாது. நாங்களாம் மறந்துட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் பாலாலே வந்து பின்பற்றினாங்க. அன்னைக்கு எலியா வந்து எங்களை மனதை திருப்பினாரு. இன்னைக்கு எங்களுக்கு சொல்லலையேன்னு சொல்லி ஒரு நாட்களில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே எலியாவையும் ஏலோக்கையும் கொண்டு போய் உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் பரலோகத்துக்கு ஏறினதில்லை. மரித்து உயிரோட எழுந்தது கிடையாது. இவங்க 2 பேரும் மரிக்காம கொண்டு போய் வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூமி மேல மரணத்தை ருசி பார்க்காம பரலோகத்துக்கு போக முடியாது. அவருடைய வருகைக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. சரியா? டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி மரிக்காம யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் என்ன செய்தாராம்? சிலுவையில் அடைக்கப்பட்டு மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எடுத்து போறார். ஆனால் இது ஏனாவுக்கும் எலியாவும் எப்படியா? கர்த்தர் அவர் உயிரோடு இருக்கும்போது எடுத்துக்கொண்டு இன்றைக்கும் அவர்கள் ஒளிவ மரபு போல 2 விளக்குகளை போல தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. எதற்காக? இந்த கடைசி வேலை அவங்க மீண்டும் வந்து இங்கே அவங்க சிரசேதனம் பண்ணப்பட வேண்டும். புரியுதா? ரத்த சாட்சியை வருகிறோம். 3 நாள் அவருடைய பிரேதங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்துல வீதியில நடக்கணும். அதை பார்க்கணும். ஜனங்கள் கேட்க மாட்டாங்க. கடைசியா கர்த்தர் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பும்போது எல்லா ஜனங்களும் பார்த்து அதுதான் சொல்றாரு. கடைசியா பார்த்துட்டு பாருங்க, அவங்க கடைசி பார்த்தீங்கன்னா மீதியானவர்கள் பயமடைந்து பகவத்தின் தேவனை தேவன் விரும்புவது ஒரே ஒன்றுதான். ஒவ்வொரு எண்ணிலையும் இந்த உலகத்தை நம்ம எப்படி இருக்கணும்? ஈர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை எலியாவும் ஏனாவும் கடைசியா ஜனங்களை ஈர்க்க போறாங்க. இஸ்ரவேல் ஜனத்தை ஈர்க்க போறாங்க. அவங்க மரணத்துல அடித்தவர்களாய் அதை ஈர்க்க போறாங்க. உயிரோடு எழுப்பும் போது ஈர்க்க போறாங்க. தேவன் விரும்புவதுதான் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. தேவன் நம்மளோட இருக்கிறார். இப்ப நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோமா?